ஹலோ சொல்ஜர்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 அக்காக்கள் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் வந்து கம்மனிஸே ஓவர் ரேட்டட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிக்கி பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் வந்து அவங்கள கலாயணும், அவங்கள ஓட்டணும், அவங்கள வந்து கீழே தள்ளணும், காலை பூசி வைன்றதான் நான் நோக்கம் கிடையாது. நான் யாருக்கும் அப்படி பண்ணது கிடையாது, பண்ணுறதே என் விருப்பம் கிடையாது. பட் அவங்க சொன்ன கருத்தில் வந்து சின்ன ஒரு முரண்பாடு இருக்குது. அதுதான் வந்து இந்த வீடியோக்கான மெயின் காரணமே. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் பல பேர் மீம் போட்டு அடிக்கிறதுக்கு இதுதான் காரணம். உண்மையாக உலகம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவரை வந்து சும்மா இங்கே யாரும் போடல, சும்மா எதுவும் பண்ணல. எப்பவுமே வந்து ஒரு ஃபீல்டில் ஆக்டர், பெரிய ஆக்டர் இருந்தாங்கன்னா அவங்களை சும்மா போடுவாங்க, சும்மா போடுவாங்கல்ல, இவர் தான் வந்து இது முக்கியமானவர், இவர் இல்லை தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையே தமிழ் சினிமாவுக்கு நம்ம உலகநாயகன் கொடுத்த கான்ட்ரிபியூட் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ வந்து இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பாசத்தலைவருக்கு பாராட்டு வீடியோ. அது வந்து நம்ம ஆண்டவருக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஆண்டவர் சொன்னாலும் சில இந்த வீடியோவில் வந்து பல இடங்களில் கமல் சார்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து அவரோட பண்ண பெரிய விஷயம் என்ன, ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு அவர் என்ன கொண்டு வந்தார், என்ன பண்ணார் அப்படின்றதான் முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக வந்து நம்ம ஆண்டவரோட கன்னிகளை பல பேர் இருப்பீங்க, ஃபேன்ஸ் பல பேர் இருப்பீங்க. அவங்கள எல்லாம் லைக் பண்ணுங்க. நான் ஃபன்னுக்காக வந்து கன்னின்னு சொன்னாலுமே அது ஒரு ஃபன்னுக்கு தான், அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஹைப் பண்ணுங்க. போராசில போயிடலாம். நான் காங்கசாமி. இந்த ஷோ கோலிவுட் கதை சாமி. இந்திரா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமாதா. நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம், நம்ம கமல் சார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு லீடிங் ஆக்டர். எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு லீடிங் ஆக்டரோ, அவருக்கு காம்படிட்டராக இருக்கிற ஒரு ஆக்டர் தான் வந்து நம்ம உலகநாயகன். பட் உலகநாயகன் வந்து மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் மட்டும் பண்ணிட்டு அப்படி போனாங்கன்னா இல்லை. தமிழ் சினிமாவுக்கு நம்மளாம் என்ன கொடுக்க முடியும், தமிழ் சினிமாவில் எப்படிலாம் புதுசாக கதை சொல்ல முடியும், அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு புதுசாக பண்ணியிருப்பாரு நம்ம உலகநாயகன். இதுக்காக இவர் வந்து பெற்றது அதிகமாக கேட்டிங்கன்னா அவர் விட்டது தான் அதிகம். சரியா சொன்னா ஒரே வருஷத்தில் ஒரு கமர்ஷியல் படமும் கொடுப்பாரு, அதே டைம்ல ஆர்ட் ஃபிலிமும் கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியுமா, விருமாண்டி படமும் வசூல் எம்பிஎஸ் படமே ஒரே வருஷத்தில் வந்த படங்கள் தான். பட் ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டு டோனுமே வேற, ரெண்டு கதையுமே வேற மாதிரி இருந்திருக்கும். வசூல் எம்பிஎஸ் படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா காமெடியா. உண்மை சொல்லவா, வசூல் எம்பிஎஸ் படம் அது ஹிந்தி படம் தான். ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா முன்னாபாய் எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி தெலுங்குல சங்கராதா எம்பிபிஎஸ் எடுத்திருப்பாங்க நம்ம சிரஞ்சீவி வச்சு. இந்த ரெண்டு படம் பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள்ல வசூலகா கூட ஒத்து போகாது. குறிப்பா சொல்லலாம் ஃபன் எலிமெண்ட். இது என்ன பூன்னு கேளுங்களேன். என்ன பூ? மன்னிப்பு, ஜோக்குங்க, சின்ன வாங்கிக்கோங்க. நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா முன்னாபாயில் வந்து ஓவர் சென்டிமெண்ட் போட்டிருப்பாங்க. அது நம்ம நண்பன் படத்தை தெரியுமா, நண்பன் படத்தை ஒரிஜினல் ஹிந்தியில் எடுத்தாரு, 3 Idiots எடுத்தார்ல, அது காட்டு தான் இந்த படமும். அதில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து இந்த மாதிரி முன்னாபாவை வச்சிருப்பாங்க. ஒருத்தர் மொட்டை சிவில் செலவர் தெரியுமா, அவருக்கு ஒரு போஸ்டர் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க, ரொம்ப சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க. வசூலஜா முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து ஏகப்பட்ட போஸ்டர் வந்திருக்கும் ஹிந்தியில். பட் தமிழில் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்து இதுக்கு சரியான ஆள் யாரு, இது கரெக்டாக ஃபன் ஸ்கிரிப்ட்ல மட்டும் சரியான ஆள் யாரு அப்படின்னு பார்த்து போட்டிருப்பாரு. அதுதான் நம்ம கிரேசி மோகனை வச்சு ஃபுல்லா வந்து ஸ்கிரிப்டை காமெடியா மாத்தி ஃபன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த படமே பயங்கர ஃபன்னா இருக்கும். இப்ப நினைச்சு பார்த்தா கூட அந்த படம் நமக்கு வந்து மைண்ட்ல சிரிப்பா காமெடியா ரீஸ் ஆகாத காரணமே இவங்க பண்ண அந்த ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட் தான். சரியா சொல்லலாம், அந்த எலிமனு சாப்பிட்டாரு ஒரு சீன் வரும். அப்போ வந்து எலிமனு சாப்பிட்டாரா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீரியஸா கொண்டு போயிருப்பாங்க தெலுங்குலயும் ஹிந்தியும். ஆனா தமிழ் படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த சீன் ரொம்பவே ஃபன்னா காமெடியா இருந்திருக்கும். ஆக்சுவலி நான் தெலுங்குல பாத்திருக்கேன். பட் இது வசூல் ராஜா முடிஞ்சிரும்ல, அந்த ஸ்னேகா வந்து பேசுவாங்கல்ல, பட் அதுக்கப்புறமும் தெலுங்குல நிறைய சீன்ஸ் வரும். ஓகே நான் தெலுங்குல மட்டும் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் பார்த்திருக்கேன், வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது. ஆக்சுவலா தெலுங்குலையும் பார்த்திருக்கேன், தெலுங்கு நல்லா தான் இருக்கும். பட் தமிழ் அளவுக்கு ஃபன் எலிமெண்ட் இருக்காது. இதுதான் எங்க அப்பாவும் சொன்னார். அதான் கமல்ஹாசன் அளவுக்கு இல்ல, அவர் கமல் படம் சொல்லியிருப்பாரு, எல்லா படத்துக்கும் அதான் சொல்லுவாரு. நான் ஒரு சினிமா ஃபேனாக பார்க்கும்போது தெலுங்குல நல்லா இருந்துச்சு, பட் தமிழன் பார்க்கணும் நல்லா காமெடியாக ஃபண்டமெண்டாக இருந்துச்சு. ஒன்று சொல்லவா, இந்த படம் ஒரிஜினல் எடுக்க வேண்டிய யார் தெரியுமா, நம்ம ஏஆர்முதாஸ் தான். ஏஆர்முதாஸ் வந்து நான் சொன்னார்னா இந்த படம் நான் வந்து சீரியஸாக எடுக்க போகிறேன். நான் வந்து இந்த படத்தில் வந்து 2 கண்டிஷன் கொடுத்துருந்தாராமா. இந்த படத்துக்கு என்ன பண்ணால் இந்த படத்தில் 2 விஷயம் இருக்கக்கூடாது. ஒன்று, உலகநாயகன் வந்து மெட்ராஸ் பாஷை பேசக்கூடாது, பண்ணா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். என்ன பாஷை பேசுற நீ? ரெண்டாவது, கிரேசி மோகன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த படம் காமெடியாக பேர் வந்தாலும் காமெடி படத்தை காமெடி பண்ணிட்டு போயிரு, அதெல்லாம் காமெடியாக இருக்கணும்னாராம். பட் அது இது வந்து இங்கே ஒத்துக்காதனால தான் வந்து நம்ம 7 மாதம் படம் பண்ணல. நான் சொல்லவா அதை யோசிச்சு பார்க்கும்போது தேங்க்யூப்பா, நல்ல வேலை நீ எதுவும் செய்யல. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். நல்ல வேலைப்பா, எதுவுமே பண்ணல. என்னடா பண்ற? எறும்புடா கடிக்குது, சொரிய கூடாதா?
ஒரே வருஷத்துல இந்த மாதிரி படம் கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி படமும் கொடுத்துருப்பாரு. விரும்மாண்டி பாத்தீங்க அப்படின்னா ராஷமோன் எஃபெக்டை தமிழ் சினிமா ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருப்பாரு இந்த படத்துக்காக. ஒரே சம்பவத்தை 2 பேர் பார்வையில வித்தியாசமா தெரிஞ்சு அவங்களோட கோணத்துல சொன்னாத கதை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத இந்த படம் கொண்டு வந்திருப்பாரு. யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா விரும்மாண்டி பெருசா வந்து பரபரப்பா இன்னைக்கு பேசப்பட்டாலுமே கமர்ஷியல் வைஸ் அந்த படம் பெருசா போகல. சேம் வித் அன்பே சிவம். கோவிட் டைம்லலாம் அன்பே சிவம் அப்புறம் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தாங்க, அந்த பிஜிஎம் வச்சு எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆர்ட் ஃபிலிம் என்ன டைரக்ஷன் சுந்தர் சி சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு சுந்தர் சி தான் அன்பே சிவம் டைரக்ட் ரொம்ப நாள் தெரியாது. பட் அது ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ பெரிய ஹிட் இல்லைல்ல. எங்க அப்பா தான் சொன்னாரு அன்பே சிவம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பெருசா கொண்டாடல, ஆனா இப்போ வந்து பெருசா இது பண்றாங்க. பட் லைக் ஃபிளாப் மாதிரி அன்பே சிவம் இல்ல. அது பிரச்சனை பண்ணா இது வந்து ஒரு படம் படம் இல்ல. நம்ம ஓனாயன் வந்து நிறைய படம் புதுசாக ட்ரை பண்ணுவாரு. பட் இங்கிற ஆடியன்ஸுக்கு கமர்ஷியல் படம் தாண்டி மற்ற படங்களை வந்து பிடிக்கிறது இல்லை, அவங்க விரும்பி பார்க்கறது இல்லை, அதை பத்தி நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. நோ, யாருக்கும் பேஷன்ஸ் இல்லை உட்காந்து பொறுமையா பாக்குறாங்க. அப்படி கிடையாது. எப்படி சொல்லவா, இது ஒரு படம் மட்டும் இல்ல, குணா தளபதி ரிலீஸ் ஆயிருக்கும் கூட, ரெண்டுமே ஒரே டே ரிலீஸ் ஆயிருக்கும். குணா வர்சஸ் இது வந்துட்டு குணா படம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மலையாள படத்துல வந்து மியூசிக் போடுறாங்க. இன்னைக்கு வந்து குணா அப்படிப்பட்ட படம் தெரியுமா, காவியம் தெரியுமான்னு பேசுறாங்க. பட் அப்போ ரிலீஸ் ஆகும்போது படத்தை கண்டுக்கவே இல்லை. உண்மையை சொன்னா அந்த படத்துக்கோசம் வந்து ஸ்கின் டோனை மாத்திருப்பாரு, படத்துக்கோசம் பல வருஷம் கொண்டு வந்திருப்பாரு, ஸ்டண்ட் எல்லாம் அழகா பண்ணிருப்பாரு. பட் இவ்வளவு பண்ணுமே அந்த படம் பெருசா ஓடல, பெருசா கவனிக்கப்படல. இப்போ கூட குணா கேவ்னு சொல்லி பயங்கரமான ஃபேமஸான இடம் வந்து கொடைக்கானல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே ஆயிடுச்சு. பட் அது கூட ரொம்ப தூரத்துல இருந்து காட்டுவாங்க, அதோ தெரியுதா அதுதான் குணா கேவ். பட் அவங்க அப்பவே வந்து அதுக்கு உள்ள இறங்கி அங்க இருந்து அதை ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா பெரிய விஷயம். இந்த கஷ்டப்பட்டு பண்ணி அந்த டைம் வந்து அந்த படம் மதிக்கப்படல. ஆக்சுவலி இந்த படம் 10 வருஷம் பார்த்து புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியும் இல்லை, பாராட்டப்படும். ஏன்னா அந்த டைம் அவங்களுக்கு புரியாது இது இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, இது இவ்வளவு பெரிய முக்கியமான படம் தெரிஞ்சிருக்காது ஆடியன்ஸுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஓகே இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு மக்கள் தெரிய வந்து பாட ஆரம்பிப்பாங்க. பட் அது நோ யூஸ், ரைட்? பட் அதான் நோ யூஸ் மாதிரி தான். பட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் கமலஹாசன் வந்து சும்மா இந்த மாதிரி எடுப்பார்லாம் கிடையாது. அவர் நினைச்சிருந்தாருன்னா கமர்ஷியல் படமே நிறைய படம் எடுத்து போயிருக்க முடியும். கமல் கே சம்பந்தம் படம் பாத்தீங்களா, படம் எந்த அளவுக்கு காமெடியா இருக்கும், பயங்கர எவ்வளவு பண்ணா இருக்கும், அந்த மாதிரி கமர்ஷியல் படங்களே கொடுத்துட்டு போயிருக்க முடியும். பட் அவர் அதை தொடர்ந்து பண்ணாம இந்த மாதிரி ஆர்ட்டா கொண்டு வரணும், புதுசாக ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணிருப்பாரு. வெறும் இதுல மட்டும் இல்ல, டெக்னிக்கலாவே நிறைய விஷயங்களை வந்து அட்வான்ஸ் பண்ணிருப்பாரு தமிழ் சினிமாவில். சரியா சொல்லவா, அவருக்கு வந்து பெரும்பாலும் வெளிநாட்டு படங்கள் பார்ப்பாரு, வெளிநாடு டிராவல் பண்ணுவாரு. அந்த டைம் அங்க என்ன அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து தமிழ் சினிமா கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாரு. கரெக்டா சொன்னா நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் வந்த கலர் பிலிம்னா அலிபாபாவும் 40 திருடர்களும் தான். அந்த படம் வந்தது 54, 1954. பட் ஃபாரின்ல 1917லயே அவனுக்கு கலர் ட்ரை பண்ணிட்டானே, கலர் கூட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நம்ம ஊருக்கு வரது கிட்டத்தட்ட வந்து 40 வருஷம் கிட்ட ஆயிருது. உதாரணம் சொன்னா வீடியோ போட்டிருப்பேன் காப்பி வீடியோவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா, குழந்தையும் தெய்வம்ன்ற ஒரு படம் வந்து சைல்ட்ஸ் பே படத்தோட ஆட்டை படம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ சில பேர் கேட்டீங்க என்ன ஒரிஜினல் படம் கலர்ல இருக்குது, இதுதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது, காப்பி வச்ச படம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து கலர் வரது ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு, லேட்டாக தான் முழு கலரே வந்துச்சு. பட் ஃபைனலாக இப்போ ட்ரை பண்ணிட்டாங்க. இந்த ஒரு இது இருக்கக்கூடாது, கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும்ட்டு பல விஷயங்களை வந்து நம்ம உலகநாயகன் கொண்டு வந்திருப்போம். அப்படி முதல்ல மேக்கப்ல தான் ஆரம்பிப்போம். பொதுவாக மேக்கப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பவுட்ரு இந்த மாதிரி வச்சு விட்டுருவாங்க. தலைக்கு ஏதாவது மேக்கப் பண்ணோம், ஓல்டு கட்டப் பண்ணோம் அப்படின்னா தலைக்கு பெயிண்ட் வச்சதுக்காக வல்லப்பில் வச்சு விட்டுருவாங்க. பட் தமிழ் சினிமாவில் முதல் முறையா ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை முதல்ல கொண்டு வந்ததே வந்து நம்ம உலகநாயகன் தான். உதாரணம் சொன்னா அப்படின்னா இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இன்னைக்கு இந்தியன் 2ல வந்து மேக்கப் சைடில் படம் சொல்லியிருப்பீங்க இல்லையா. பட் இந்தியன் 1ல முதல்ல வந்து அந்த வயசான கெட்டப் போட்ட வச்சு உண்மையே கமல் தானா இது, உண்மை இவர் தானா அப்படின்ட்டு ஆடியன்ஸை வந்து வியக்க வச்சு இருப்பாரு இந்த மேக்கப் மூலியமா. கமல்யாச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க, அவங்க வைஃப் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து மேக்கப் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதுவும் சாதாரணமா இல்லை, அது மேக்கப் பாருங்க யாருமே கிடையாது. ஃபாரின்ல இருந்து தான் ஹாலிவுட்ல இருந்து ஆளை கொண்டு வந்து இறக்கி இருப்பாரு, இங்க மேக்கப் போட வச்சு இருப்பாரு. சரியா சொன்னா இதே வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வந்து அவ்வை சண்முகி வந்து முதல்ல மேக்கப் படமா சொல்லியிருக்காங்க. அந்த படம் வந்து மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் இங்கிலீஷ் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் படம் பண்றோம். இதுக்கு வந்து ஒரு மேல் வந்து ஃபீமேல் வருஷன் போடுற மாதிரி ஒரு சீன் வேணும் அப்படின்னு பொழுது என்ன இங்க வழக்கமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு விக்கி ஒன்று வச்சு விட்டு ஹீரோக்கு மீசை வலிச்சு விட்டு ஓகே ஒரு புடவை கட்டி விட்டு போட்டோ எடுத்திருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அது எந்த விதத்திலுமே வந்து ஒரு ஃபீமேல் மாதிரி இல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா, மேபி ஒரு திருடங்க மாதிரியோ இல்ல ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை கட்ட போட்ட மாதிரி இருக்க தவிர ஒரு ரிலேஷிக்கா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இதுல வந்து இன்னையில யூஸ் பண்ண அதே ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை வந்து இது யூஸ் பண்ணிருப்பாங்க. நினைச்சு பாருங்க, ஒருவேளை ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போல அப்படின்னா இந்த கேரக்டர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இது ரெண்டுமே கெட்டப் போட்டிருப்பாரு, ரெண்டுமே பயங்கர ஹிட் ஆயிருந்திருக்கும் 2 படங்கள்ல. ஸோ இது வந்து ஹாலிவுட்ல ஆடி அவங்க ட்ரை பண்ணி அவங்க பயங்கர ப்ராக்டிகல் எஃபெக்ட்ல பண்ண ஒரு விஷயம் தான் இது. அதை அழகாக கொண்டு வந்து தமிழ் சினிமா ரிலீஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இது வந்து இந்தியன் சினிமாவே அதை ட்ரை பண்ணல, ஹிந்தி சினிமாவே ட்ரை பண்ணல, தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா
முதல்ல தமிழில் வந்து டிஜிட்டலில் எடிட்டிங் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து நம்ம ப்ரீமியர் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ அது மாதிரிலாம் கிடையாது. ஃபிலிம் ரோல் தான். அந்த ஃபிலிம் ரோல்லாம் வச்சு கட் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ராடக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபாரினில் வந்து இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்துருச்சு, டிஜிட்டலில் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஃபர்ஸ்ட் தமிழ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு முதல்ல ட்ரை பண்ணி பார்த்து நம்ம ஆண்டவர் தான் மகாநதி படத்துக்கு தான் அதை வந்து முதல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுவும் ஆவிட் சாஃப்ட்வேரில். அப்போ ஆவிட் தான் பயங்கர ஃபேமஸ். நான் காஞ்சியில் வேலை செய்யும் போதே அங்கே ஆவிட் தான். எனக்கும் ட்ராமட்டிக் ஃபிலிம் அது. உனக்கு தெரியுமா, அந்த படத்தை எங்கள் அப்பா எப்போ ஜெயாட்டியில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்து அசையாமல் பார்ப்பார். அது அழுகாட்சி படம், அது மூட் அப்செட் ஆகும். ஐயோ மகாநதி பார்க்குறாரு அப்பான்னு நான் வந்து சோறே சாப்பிடாம கூட தூங்கிடுவேன். நான் எனக்கும் அந்த படம் டிவியில் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ட்ராமட்டிக் சைடு பார்த்துக்கோ. அவர் அந்த படத்தை கூட டிவியில் போட்டால் மிஸ் பண்ண மாட்டாருன்னா எப்படிப்பட்ட கமல் ஃபேன். கமல் வெறியர். சீரியஸ்லி. இந்த வீடியோ பார்த்து எங்கள் அம்மா கோச்சிக்குவாங்கல்ல, அவர் ரஜினி ஃபேன்ல அவங்க. சாப்பா அவருக்கு வீடியோ போடும். என்ன வீடியோ? அது பாஸ்தா வந்து பாராட்டி. நீ கூலி ரோஸ்ட் தான் போடுவேன். ஆக்சுவலி இந்த சொல்கிறது அவர் தான் கொண்டு வந்தாலுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம் டைம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அவர் தான் கொண்டு வந்தார். ஓகேவா, இதே சொன்னால் இந்த ஜீன்ஸ் படம்லாம் கூட ஃபிலிம்லாம் எடுத்தாங்க. ஜீன்ஸ் படம் ஃபிலிம்லாம் எடுத்தாங்க. அந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் வரும். பட் விஎஃப்எக்ஸ் நீங்கள் பண்ண ஆள் இல்லை. இங்கேருந்து வந்து யூஎஸ் தான் கொடுக்கணும், அமெரிக்கா தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது இங்கேருந்து ஃபிலிமில் கொடுக்கும்பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஃபிலிமை டிஜிட்டலாக மாற்றி தான் விஎஃப்எக்ஸ் பண்ணுவாங்களாமா. ஒரு சீன் ஒன்று இருந்திருக்கும், அது தனி வீடியோ போடலாம். ஜீன்ஸ் படத்தில் வந்து ஜானஸ் வந்து கத்துற மாதிரி சீன், அதை வந்து டிஜிட்டலாக ஜுராசிக் பார்க் 2லேருந்து ஆட்டையை போட்டு ஃபிலிம் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் ஃபுல் வச்சிருப்பாங்க. இந்த ஃபிலிம்லேருந்து கேப்சர் பண்ணி அதை டிஜிட்டலில் வச்சுட்டு திரும்ப அதை மாதிரி ஃபிலிமில் கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு தனி வீடியோவோ போட்டுருங்க. கேட்க எந்த செக்மெண்ட்னா தெரியும்ல உங்களுக்கு? இதே போடுவோம் ஆட்டையை போட்ட சீன்கள்ன்ட்டு. இதே மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஃபுல்லாக வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதில் கையில் எழுதிட்டு இருப்பாங்க. பட் முதல்ல வந்து சாஃப்ட்வேரில் எழுதலாம், டிஜிட்டலாக எழுதலாம் அப்படின்ட்டு மூவி மேஜிக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம கமல் தான். ஏன் லேப்டாப்பை முதல்ல வந்து தமிழ் சினிமாவில் காமிச்சதே நம்ம ஆண்டவர் தான் தெரியுமா. மைக்கில் மேலே காமாச்சுன்னு பார்த்தா முதல்ல லேப்டாப்பே காமிச்சிருப்பாங்க தமிழ் சினிமாவில். உண்மையிலே எல்லாம் வந்து லட்சத்தில் பணத்துட்டு இருக்கும்போது முதல்ல கோடியில் பணத்தவர் நம்ம ஆண்டவர் தான். அது நம்ம விக்ரம் படம். இதே மாதிரி முதல்ல டால்பி ஸ்டீரியோ சவுண்டு கொண்டு வந்தது குருதி போனல் படத்துல தான். அதுக்கு முன்னாடி ஸ்டீரியோலாம் கிடையாது, மோனோ தான் அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஸ்டீரியோவில் டால்பி ஸ்டீரியோ யூஸ் பண்ணது குருதி போனல் படத்துல தான். இதே பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் சீக்வன்ஸை வந்து ரியல் டைமாக கொண்டு வந்தது ஆளாவதான படத்துல தான். அது நம்ம ஆண்டவர் தான் முதல்ல தமிழ்ல கொண்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலி குண்டன் டேட்டினோவே அவரோட கில்பில் படத்துல இந்த சீக்வன்ஸை வந்து இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணா எடுத்தேன் அப்படின்றதும் அவர் சரியாக சொல்லியிருப்பாரு. இந்த படத்தை இன்ஸ்பயர் தான் அவரே பண்ணியிருப்பாருன்னா பார்த்துங்க. மோஷன் கண்ட்ரோல் ரிக்கை வந்து கேமரா கொண்டு வந்தது முதல்ல வந்து நம்ம ஆண்டவர் தான். அது ஆளாவதானுக்கு தான். அதாவது 2 கேரக்டர் இருக்கும், ஆள வந்தானு அப்புறம் வந்து ஆளந்தன தம்பி அப்படின்னு கேரக்டர் இருக்கும். ரெண்டுத்துக்குமே கஷ்டப்பட்டு வேற வேற டைம்ல எடுத்தாங்க. இந்த 2 பேரும் சண்டை போற சீனியே வேற டைம்ல எடுத்தாங்க. இதை பார்த்தா ஒரு பல்கா இருப்பாரு, ஆள வந்தான். இதை பார்த்தா ஒல்லியா இருப்பாரு. இதுக்காக கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திட்டு தான் படம் செஞ்சிருப்பாரு. அந்த ஒரு படத்தை கஷ்டப்பட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் பெருசா படம் ஓடலன்னு கஷ்டப்பட்டாலுமே இன்னைக்கு அந்த படம் எடுத்தனால எனக்கு பெருமை தான் அப்படின்ட்டு அந்த ப்ரொடியூசரே வந்து தானுதான் கலைப்படி தானுதான் பெருமைப்படுற அளவுக்கு வந்து எடுத்து இருந்திருப்பாரு இந்த படத்தை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிஜிட்டல் கேமராவில் நம்ம வீட்டில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் முதல்ல தமிழ் சினிமாவில் டிஜிட்டல் கேமராவை கொண்டு வந்தது நம்ம ஆண்டவர் தான். 2 எபிக் கேமரா இருக்கு இல்லையா, இதை முதல்ல தமிழ் சினிமா கொண்டு வந்து அவர் தான். மும்பை எக்ஸ்பிரஸ்வாக தான் இந்த படம் பண்ணியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் சொல்லாத டைம் பத்தில் ஓகேவா, அது பெருசாக போகும். ஸோ உண்மையிலேயே இந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவர் தான் நம்ம ஆண்டவர். இப்போ இன்னைக்கு வந்து அரசியலுக்கு போயிட்டு அதோட இது முன்ன பின்ன இருக்கலாம், அது கருத்தே இல்லை. சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாம்பவான் தான் நம்ம உலக நாயகன். என்னைக்குமே அவர் வந்து நீங்க சொல்றது யார் என்ன ஓட்டு சொன்னாலுமே அவர் ஆண்டவர் தான். ஒன்ஸ் லெஜெண்ட் ஆல்வேஸ் லெஜெண்ட். ஓகே, இந்த வீடியோ பஸ் லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, ஓவர் ரேட் சொன்னவங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்பிச்சு பார்த்து சொல்லுங்க. ஓகேவா, அவர் ஓவர் ரேட்லாம் இல்லை, அவருக்கு இப்போ ஆண்டவர் கெத்துதாண்டா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த மாதிரி வேற யாரெல்லாம் பாட வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நானும் வந்து அடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். உபேந்திர வீடியோ போனோம்ல, ரொம்ப நானே வந்து வீடியோ போடலாம் பார்த்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்தது உபேந்திர அவனுக்கு வீடியோ கட்டியாக போடுவோம். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாசம் சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.